ஏ காய்ஸ் இஸ் டே இன் மை லைஃப் பொங்கல் ஸ்பெஷல். ஸோ வருஷம் எங்கள் ஏரியாவில் எப்பயுமே பொங்கல் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் பொங்கல் கொண்டாடினாங்க. ஸோ அதோட விலாக் தான் இது. ஸோ வருஷம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பொங்கல் செய்வோம். சக்கரை பொங்கலும் அண்ட் தென் வெண்பொங்கலும் செய்வோம். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கான எனர்ஜி வேணுன்றதுக்காக நாங்கள் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு அந்த எனர்ஜியோட சக்கரை பொங்கல் செய்வோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சுட்டு அண்ட் தென் வந்து வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுவோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் தென் நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் செய்ய ஆரம்பித்து கடைசியில் பார்த்தா அது கிட்டத்தட்ட பாயாசம் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது பட்டி டிங்கரிங் பார்த்து அது நல்லா இது பண்ணிட்டோம். அண்ட் தென் இது முடிக்கிறதுக்கு ஒரு 3:30 ஆகிடுச்சு. மார்னிங் ஆக்சுவலி 6 o'clock தான் படைப்பாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சு விட்டேன். எப்படியோ ஒரு 5:30 வரைக்கும் கஷ்டப்பட்டு தூக்காமல் முடிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு 6 o'clock படைச்சிருவாங்க. படைச்சதுக்கப்புறம் மொத்தமாக தூங்கிக்கலான்னு பார்த்தா முடியல, சுத்தமாக கண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் தூங்கினவன் தான் எழுந்துக்கவே இல்லை. டேரெக்டாக ஒரு 9:30 தான் இருந்தேன். பார்த்தா படைச்சி இது பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கே சக்கரை பொங்கல் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சு ஸோ டேரெக்டாக லஞ்சுக்கு போயாச்சு. லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் தென் வந்து வடையெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அந்த வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளோட பீகில் பார்த்துக்க சொல்லியிருந்தா. ஸோ அதனால் தனியாக தான் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போயிருந்தேன். போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அந்த நம்மளுடைய பிஹெச்டி நண்பர்கள்லாம் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் பொங்கல் வைக்கலாம் இருக்கும்னு என்னென்னு பார்த்தா 3 மணிக்கு வைக்கலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு போய் பார்த்தா 3 மணி 3:30 ஆச்சு, 4:30 ஆச்சு. 5:45 தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பித்து ஒரு 7:30 பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. அண்ட் தென் ஜாய்க்கு, அதாவது நம்மளோட லதாவுடைய பீகிளுக்கு வந்து ஃபுட்டு வைக்கணும். ஃபுட்டு கரெக்ட் டைம் வச்சு ஸோ ஃபுட்டு வச்சுட்டு அண்ட் தென் நைட் நம்ம பாய்ஸ்லாம் வந்து டர்ஃபில் அட்டி போடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் நைட் அட்டியெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென் வந்து நம்ம அரவிந்தன் ப்ரோவுடைய செல்டாஸ் ரொம்ப நாளாக ஓட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அது கிடச்சிச்சு சான்ஸு. ஸோ அப்படியே ஓட்டி பார்த்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் பார்த்துக்கிட்டே மீதி இருக்க வடையெல்லாம் சாப்பிட்டு டேவை முடிச்சுக்கிட்டேன்.